கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு சங்கீதம் 116 7வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமேன். கர்த்தர் உங்களுடைய இளைப்பாறுதலை கொடுக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற அந்த நாட்கள் சமீபித்து வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு எப்படி உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் செய்ய போகிற ஒரே ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஆமேன். பாருங்களேன், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் செய்ய போகிற ஒரே ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான விடுதலையையும் இளைப்பாறுதலையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட போகிறது. ஆமேன். பாருங்களேன், 13 வருடங்களாக சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தார். ஆமேன். பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்கிறோம் அதை. அந்த 13 வருடங்களாக அவர் அடைபட்டு கிடந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நன்மையை அவருக்கு செய்தார். என்ன நன்மை செய்தார்? அவரை பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக தீவிரமாக அந்த காவல் கிடங்கிலிருந்து அரண்மனைக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அப்போ கூட யோசேப்பு என்ன நினச்சிருப்பார்? யோசிச்சு பாருங்களேன். ஏதோ பார்வோனுக்காக ஏதோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. ஆனால் கர்த்தர் செய்த ஒரே ஒரு நன்மை பாருங்க, அவர் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். பார்வோனுடைய சொப்பனத்துக்கான அர்த்தத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அதை யோசேப்பு சொன்ன பொழுது அந்த ஒரே நாளில் கர்த்தர் செய்த அந்த ஒரே ஒரு நன்மையான காரியம் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் அந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து இளைப்பாறுதலின் அனுபவத்திற்குள்ளாக உடனடியாக சடுதியான ஒரு மாற்றம் ஒரே நாளில் உண்டாகிவிட்டது. ஆமேன். அப்போ யோசேப்பு வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை காரியத்தை செய்தார்? அவருக்கு இளைப்பாறுதலை கொடுக்க, சிறையிலிருந்து விடுவிக்க எத்தனை காரியத்தை செய்தார்? ஒரே ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் யோசேப்பு வாழ்க்கையில் பிளான் பண்ணி அதை ஆயத்தப்படுத்தி அதை செய்து முடித்தார். அது நிமித்தம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல். அதுக்கப்புறம் சிறையிருப்புக்குள்ள யோசேப்பு என்ன செய்யலை? போகவே இல்லை. நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை யோசேப்புக்கு கட்டளையிட்டார். ஆமேன். அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய போராட்டம், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முடிவு ஒரே நாளில் கர்த்தர் செய்ய போகிற ஒரு நன்மையான காரியத்தின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இளைப்பாறுதலுக்கு நீ திரும்பு. அவர் செய்ய போகிற ஒரே நன்மை உங்கள் வாழ்க்கையில் ஒரே பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஒரு இளைப்பாறுதலும் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசித்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த அதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் நடத்தி ஒரே நாளில் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரே நாளில் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரே நாளில் உங்கள் போராட்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் முடிவை உண்டாக்க நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லவரின் வார்த்தைகளை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, இந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணுவீர்கள், கண்டு ருசிப்பீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற ஒரே ஒரு அந்த நன்மையான காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான இளைப்பாறுதலை கொண்டு வரப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கடந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் விடுதலையையும் முடிவுகளையும் தேவன் உண்டாக்கி பிள்ளைகளை இளைப்பாற பண்ண போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.